விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. உலக அழகி போட்டிகள் நீண்ட காலமாக இளம் பெண்களினால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட உலகில் 80 வயதான மூதாட்டி கொரியாவின் பிரபஞ்ச அழகி போட்டியில் பங்கேற்று உலகையே ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றார். தென்கொரியாவைச் சேர்ந்த 80 வயதான இந்த மாடல் அழகி கொரியாவின் பிரபஞ்ச அழகி போட்டியில் அதிக வயதுடைய போட்டியாளர் என்ற பெயரோடு தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்திருக்கின்றார். குறிப்பாக தன்னுடைய பேர குழந்தைகளினுடைய வயதை ஒத்த இளம் பெண்களுடன் இவர் போட்டியிடுகின்றார் என்பது இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விடயமாகும். நான் இந்த உலகை ஆச்சரியப்பட வைக்க விரும்புகின்றேன் என்று கூறிய இந்த பெண் இறுதிப் போட்டிக்கு முன்னதாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில், வெளியில் அழகாக இருப்பது முக்கியம், ஆனால் நீங்கள் உங்கள் மனதிலும் நிம்மதியாக இருக்க வேண்டும், மற்றவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார். அதேபோல நீங்கள் ஒரு நேர்மறையான சிந்தனையாளராக இருக்க வேண்டும், ஏனெனில் இந்த நாட்களில் பலர் எதிர்மறையாக இருக்கின்றார்கள் என்றும் குறித்த மூதாட்டி தெரிவித்திருக்கின்றார். 1952 ஆண்டு முதல் மிஸ் யூனிவர்ஸ் போட்டிகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் இந்த போட்டிகள் நடாத்தப்படுவதற்கு சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு பிறந்த இந்த மூதாட்டி தற்போது கொரியா சார்பில் மிஸ் யூனிவர்ஸ் போட்டிகளில் பங்கேற்கின்றார். நவம்பர் மாதம் மெக்சிகோவில் நடைபெறுகின்ற சர்வதேச மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் தென்கொரியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் இடத்தை பெற்று இந்த போட்டியின் 73 ஆண்டு கால வரலாற்றில் மிகவும் வயதானவராக பங்கேற்க இருக்கின்றார். தன்னுடைய கடன்களை தீர்ப்பதற்காக தனது 72வது வயதில் மாடலிங் துறையில் நுழைந்த இந்த மூதாட்டி வயது கட்டுப்பாடுகளை நீக்குவதை ஒரு அடையாளமாக கண்டார். தற்போது விதிகள் மாறிய போது தான் ஏன் போட்டியிடக்கூடாது, நான் வெற்றி பெற்றாலும் இல்லாவிட்டாலும் இது எனக்கு ஒரு வாய்ப்பு என்றும் குறித்த மூதாட்டி தெரிவித்திருக்கின்றார்.